கழிவறை கட்டித் தருவதாக சேப்பாக்கம் தொகுதி மக்களை ஏமாற்றியவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என அதிமுக வேட்பாளர் ஆதி ராஜாராம் கடுமையாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் எமது செய்தியாளர் ராஜேஷ் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். அதிமுக சார்பாக திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதி ராஜாராம் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். சார், தொகுதி முழுவதுமாகவே வளம் வந்துட்டு இருக்கீங்க. தொகுதி எப்படி இருக்கு? இப்படிதான் இருக்கு. இப்படிதான் இந்த தொகுதி இருக்கு. இந்த இடத்துல பொது கழிப்பிடம் மிகவும் பழுதடைஞ்சிருந்தது. உதயநிதி ஸ்டாலின், அதாவது கக்கூஸ் உதயநிதி எல்லா ஊர்லேயும் கக்கூஸ் எல்லாம் சுற்றி வந்தாப்புல. இந்த இடத்துல நின்று அண்ணா நகர் வேட்பாளரும் இப்போ இருக்கிற அந்த சிற்றரசும் உதயநிதியும் வந்து இந்த கக்கூசை சீரமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாப்புல. வெக்கம், மானம், ஈனம், சூடு, சொரணை இல்லாத அந்த ஜென்மம் இங்கே சொல்லிட்டு ஏன்னா இங்கே இருக்கிறவர்கள்லாம் அடித்தட்டு மக்கள், குரலற்றவர்களின் குரல் எடுபடுறது கிடையாது. இதில் டாய்லெட்டில் மட்டும் வருஷத்துக்கு 400 கோடி ரூபாய் கொள்ளடிக்கிறான்னு. இதை கட்டி கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம இங்கே பார்க்கும் பொழுதே நீங்கள் வர வழிகள்லாம் மக்கள் உங்களை சந்திச்சு நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சாங்க. என்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் வைக்கிறீங்க? அதாவது இந்த பகுதி மக்களுக்கு இதே பகுதியில் வீடு கட்டி தரணும்னு ஒரு நீண்டகால கோரிக்கை. எங்களுடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்காரு, அரசுக்கு சொந்தமான இடங்கள் எந்த வகையிலும் பயன்பாடு இல்லாவிட்டால் அதே இடத்திலே அருகிலே வசிப்பவர்களுக்கு வீடு கட்டி தருவோம், ஒவ்வொருத்தருக்கும் வீடு கட்டி தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கார். அந்த அடிப்படையில் கண்டிப்பாக எங்க ஆட்சி வரும். இப்போ பிரச்சாரம் மேற்கொண்ட துணை முதலமைச்சர் சொன்னாரு, இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகள் சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு வாக்களிக்க கூடாது அப்படின்றத முன்வச்சு பிரச்சாரம் செய்யறாரு. அதாவது சிறுபான்மையினருக்கு எதிராக நாங்க இருந்தோமா இவங்க இருந்தாங்களா அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். ஆனா கண் கட்டி வித்த மாதிரி அவங்க நம்பின்னு இருந்தா அவர்கள் இப்போது நம்பவில்லை. சிறுபான்மையினர் வந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே 19 இஸ்லாமிய இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது கருணாநிதி ஆட்சியில தான். அவர்கள் வந்து சொல்றாங்க, அதாவது கேட்கறவங்க கேனைனா இருந்தா எருமாடு கூட ஏரோப்ளேன் ஓட்டுன்றதுக்கு டிஎம்கேவே ஒரு உதாரணம். அத்தோட இஸ்லாமியர்களின் காவல் தெய்வம் ஸ்டாலின் சொல்றாங்க. அதை ஏன் இவர்கள் மறுக்கவில்லை, எதிர்க்கவில்லை எனக்கு தெரியல. அல்லாஹ்வுக்கு நிகர் எவனும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி பற்றி சிறுபான்மையினரிடம் ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. தவறான தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். அதை சரி செய்ய வேண்டியது திமுக இளைஞரின் கடமைன்னு சொன்னவன் இவங்க தான். இவர்கள் சிறுபான்மையை பற்றி பார்த்தா அவங்க ஏமாந்து போனால் அந்த அல்லாஹ் கூட அவங்கள காப்பாற்ற முடியாது. கடந்த முறையை விட இந்த முறை சிறுபான்மையினோட வாக்கு என்பது அதிமுகவிற்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை திரு ஆதி ராஜாராம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலிருந்து மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ராஜேஷ்.